எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனை. அப்படிப்பட்ட துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிற அவருடைய மனைவி, அவர் ஈன்றெடுத்த பிள்ளைகள், உடன் பிறந்த உறவுகள், சொந்த பந்தங்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்தும். மறுமையின் வாழ்க்கையிலே நாங்கள் அவரை தரிசிக்க நீர் கிருபை தாரும். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற அன்பின் கடவுளே, திருமதி ஜெஸ்ஸி அம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத அமைதியை கடவுள் தாரும். அந்த பிள்ளைகள் நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக நீர் இருந்து தந்தையை போல் அவர்களை ஆறுதல் படுத்தி நல்ல எதிர்கால வாழ்வை உறுதிப்படுத்தும். குடும்பத்தின் வருமானங்கள் இனிமேல் சொற்பமாயிருக்கும். அந்த சொற்பமான வருமானத்தை நீர் பெருக பண்ணும். உம்முடைய கரம் இந்த குடும்பத்தை என்னாலும் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அவர் கொடுக்கிற ஆறுதல், நிலையான சமாதானம், சுகவாழ்வு, நம்மை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு இணைந்து விட்டு தகப்பனாருடைய ஆன்மாவோடு, அவருடைய துணைவியர், பிள்ளைகள், உறவுகள், நம் யாவரோடு என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் நம்மை விட்டு மறைந்த தன்னை சகோதரன் மோகன் அவர்களுடைய அடக்க நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தினுடைய துயரத்தில் பங்கெடுத்த உறவுகள், திருச்சபை மக்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாருக்கும் குடும்பத்தாருடைய சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக குறிப்பாக மிகவும் நெருக்கடியான நேரமின்மை, அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்முடைய போதகர் அவர்கள் அந்த அடக்கத்தை நடத்த முடியலை என்றாலும் வந்து ஆறுதல் படுத்தி ஜெபித்து விட்டு சென்றதும், இன்றைய நாளில் ஏகப்பட்ட நெருக்கடி என்னன்னா, எங்களுக்கு தான் தெரியும் அவர் எந்த நிலைமையிலேருந்து இப்போ வந்திருக்காருன்னு. அப்படிப்பட்ட நிலைமையிலும் நெருக்கடியிலும் இருந்து நமக்கு இந்த நேரத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கின்ற நம்முடைய அருமை போதகர் அவர்களுக்கும் குடும்பத்தார் சார்பிலே, திருச்சபை மக்களின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடும்பத்தார் சார்பில் உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் இருந்து அதை அருந்தி குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.